உலகெங்கும் வாழும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இது ஜெயா டிவியின் மார்கழி உற்சவம் 25வது ஆண்டு கர்நாடக சங்கீத விழா பவர்ட் பை கோகுல் சாண்டால். ஸ்ரீ ஓவி துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கிய தியாகராஜரின் பஞ்சரத்னம் முதல் பகுதியை நேற்றைய தினம் நம்ம ரசித்தோம். இன்றைய தினம் அதனுடைய நிறைவு பகுதியை நாம் காணலாம். தினகரான்வய திலகம் திவ்யகாதிசூத சவன. உயர்ந்த ராஜாவாக இருந்தவர் சுவாதி திருநாள். ராமனை அனுபவிக்கும் போது சூரிய குலத்துக்கு திலகமாய் இருக்கக்கூடிய ராமா என்றார். ஞாயிற்றுக்கிழமையான இன்று பஞ்சரத்னத்தை அனுபவிக்க போறோம். நேற்றைய தினம் ஒரு பகுதியை அனுபவித்தோம். ஆனால் இன்னொரு பகுதி வேண்டுமென்றோ, ஒரு நாணயம்னு வச்சுட்டேன்னா யூ நீட் போத் த ஹெட் அண்ட் த டெய்ல். அதனால் அப்பேற்பட்ட பஞ்சரத்னத்தின் பெருமையை நம் தியாகராஜர் கொண்டாடிய விதத்தில் இப்போது நாம் அனுபவிக்க உள்ளோம். సమయానికి తగు మాటలాడేనే. என்னவா காரணங்கள்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணன் வேண்டாம், தேவகி வசுதேவாளுக்கு அபகீர்த்தி ஏற்பட்ட மாதிரி தெரியுது. கோபி ஜனங்கள், இந்த கோபிகா ஸ்திரீகள் பெருமாளை ஆராதனம் பண்ணி ஒருவேளை ஆசைகள் பூர்த்தி அடையலையோங்கிற மாதிரி தோன்றது. பின்ன யாரை தான் நீ தியானம் பண்ண போற? அப்பதான் சொன்னார், நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சுவாமி இருக்காரான்னு பாருங்க, நீ சொல்லுன்னார் நாரதர். அப்போ தியாகராஜர் சொன்னார், அப்போ நான் தியானிக்க கூடியவன் எப்படி இருக்கணும்னா ஒரு சஃபயர் மவுண்டன், இந்திரநீலக்கல்லுன்னு பேர். இந்திரநீலத்துக்கு சமமான காந்தியோடு பளபளப்போடு பகவான் இருக்க வேண்டும். இந்திரநீலமணி சன்னிபாப அகன சந்திரசூரிய நயன அப்பிரமேய. அவனுடைய நேத்திரங்கள் கதிர்மதியம் போல் முகத்தானாய் இருக்க வேண்டும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல் இருக்க வேண்டும். திங்கள் ஆதித்தன்னா சந்திரன் சூரியன் உதித்தாற் போல் இருக்க வேண்டும். 2-3 விஷயங்கள். ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாயவை நமோ நமஹான்னு வேதம் சொல்றது. ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம். இப்போ பெருமாளுக்கு விரூபாக்ஷன்னா முக்கண்ணன், அதனால சந்திரன் சூரியன் அக்னி. தபன இந்து அக்னி நயனஹா தாபான் அபச்சினோதுனஹான்னு தேசிகன். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எதுக்கு சந்திரன் இன்னொரு கண் சூரியன்? சந்திரன் விழுவிழுன்னு இருக்கும், சூரியன் மஞ்சமசேல்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை கிட்ட போய் பெருமாளுடைய ஒரு கண் சூரியனை போல் ஒரு கண் சந்திரனை போல்னா என்னப்பா, ஒரு கண் எல்லோவாக இருக்கும், இன்னொரு கண் ஒயிட்டாக இருக்குமா, குழப்பறதே அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. சூரியன் தகிக்கும். இப்போ கொஞ்சம் ஏப்ரல் மேலாம் வந்துடுத்துனா எல்லார் வீட்டிலையும் கூழ கலரி கலரி வடகமுமா மண்வாழே சூடோடு கூடிய. அதான் ஒருத்தர் கேட்டார், தமிழ்நாட்டில் வெதர் எப்படி இருக்குன்னார். நான் 3 வெதர்னேன். சம்மரஸ்ட், வெயிலோ அந்த அளவுக்கு தான். அது 30 டிகிரிக்கே போயிடுச்சுன்னா மார்கழி மாதத்தில் எல்லாரும் பஞ்சு வச்சுக்கிறா. அந்த அளவுக்கு 30 டிகிரிக்கே நம்ம பஞ்சு வச்சுக்கிறோம். அதனால் வெயில் கொழுந்து விட்ட அக்னியை போல் எரிச்சுடும். பகவானுடைய ஒரு நேத்திரம் சூரியன்னா அது என்ன பண்ணுமாம், நாம் செய்த பாப்பங்களை எரித்து விடும். எரிஞ்சுடுத்துன்னு வச்சுங்க ஒரு விஷயம். இங்கே ஒரு குழந்தை அடிபட்டுனா உடனே ஐஸ் பேட்செல்லாம் வச்சு கொஞ்சம் நம்ம கூல் டவுன் பண்ணுவோம். அதனால தான் ஒருத்தர் ரொம்ப கோவப்படாமல் இருந்தாருன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப வேடிக்கைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்வார், ஹீஸ் அ வெரி கூல் மேன் அப்படின்னா ரொம்ப கோவப்பட மாட்டார், சாந்தமாக இருப்பார். அப்படின்னா சாந்தமாக்குவது, சமனம் பண்ணுவது எதுன்னு கேட்டால் சந்திரன். நிலா மலர்ந்த இரவினில் தென்றல் உலாவிடும் நதியில் நீல நிறத்து பாலகன் ஒருவன் குழல் பூதி நின்றான் ஒரு கவிஞர். அந்த நிலா மலர வேண்டும், அந்த நிலா உதிக்க வேண்டும். அப்படியே கொஞ்சம் காற்று ஜில்லுன்னு அடிக்கணும். நாயகன் நாயகி கையை பிடிச்சின்னு அப்படியே அந்த பாட்டாக பாடின்னு வரணும். எந்த ஒரு நாடகம் பாருங்க, அந்த நிலாவை சுற்றி தான் பாடுவார். மத்தியானம் 12 மணி வெயில்லையா உட்காந்து நாயகன் பாடிட்டு இருப்பார். ஒரே சூடாக இருக்கும், அவருக்கு மேலே கேப்பெல்லாம் போட்டுண்டா ஓடுவார். அப்படியே கொஞ்சம் நிலாவாக இருக்கணும். அந்த நிலாவின் வெளிச்சம், அந்த பிரதிபிம்பம்லாம் அந்த ஜலத்தில் தெரியணும். சாவிரஹே தவதீனான்லாம் பாடணும். அதெல்லாம் ஒரு அழகு. அப்போ சந்திரன் என்பவர் குளிர்விப்பர். அப்போ பகவானுக்கு ஒரு நேத்திரம் சூரியன்னா பாபங்களை எரிச்சுடுவார். எரிச்சவனுக்கு எரிச்சல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சந்திரனை ஒத்த நேத்திரங்களால் சமனம் பண்ணுவர். ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம்.
திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற்போல். இப்போ அடுத்தது உங்கள் குழந்தை கேட்கும், ஏம்மா சூரியன் பெருசு நிலா சின்னது தானே. இப்போ நீங்கள் அஸ்ட்ரானமியில் படிச்சேன்னா சன் இஸ் டூ பிக், யூ காண்ட் ஈவன் நோ ஃபேதம் த சைஸும்பா, அவ்வளோ பெருசு. அதை பார்த்தா சந்திரன் சின்னது. இப்போ பெருமாளுக்கு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரனா, ஒரு கண் சின்னதாக இருக்கும் இன்னொரு கண் பெருசாக இருக்குமா? அப்படி இல்லை அர்த்தம். எப்படி பார்க்கணும்னா வி ஷுட் see it from our earth's perspective. நம்ம பூமியில் நின்று பார்த்தா சூரியனும் சந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே சைஸ் மாதிரி தான் இருப்பா. நீங்கள் பூமிக்கெல்லாம் வெளியில் போயிட்டு ஆதித்யா மங்கல்யான்லாம் போய் அங்கேயெல்லாம் சூரியனை பார்க்கப்படாது. இங்கேன்னு பார்த்தேன்னா ரெண்டும் ஒரு பக்கம் கார்த்தால சூரியன் வருது, ராத்திரி ஆனால் சந்திரன் வருது, ஒரே சைஸில் இருப்பா. அப்போ பகவானுக்கு நேத்திரங்கள் அப்படி. அதனால சொல்கிறார் இந்திரநீலபணி சன்னிபாப கன சந்திர சூரிய நயன அப்பிரமேய. இதெல்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவரா இருக்காரே பெருமாள். வாச்சாமகோச்சர மகிம விராஜனா இருக்காரே பகவான். வாகீந்திர ஜனக, வாக்குக்கு தேவதையாக இருக்கக்கூடிய பிரம்மாவை சிருஷ்டித்தது இவன்தானே. நாராயணாத் பிரம்மாஜாயதே வாகீந்திர ஜனக சகலேஷ சுப்ர நாகேந்திர சயன சமன வைரி. சமன வைரி என்று சொன்னால் சிவபெருமான். அங்கத்தோடு கூடிய அந்த காமனை அனங்கனாக்கியது சிவபெருமான் என்றோ. நாகேந்திர சயன நாராயணன் சமன வைரி சன்னுத. இவர்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கும் போது ஒத்தனை கொண்டாடுறாளே, அவனை நான் தியானிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன்னு தியாகராஜன் நாரதர்கிட்ட சொன்னார். நீலமணி சன்னிபாபகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைர் சன்முத இந்திர நீலமணி சன்னிபாபகன சந்திர சூரிய நயனா பிரமேய வாகீந்திர ஜனக சகலேஷ சூப்ர நாகேந்திர சயன சமன வைர் சன்முத ஜகதானந்த அப்பேற்பட்ட பகவான், இவ்வளவு லட்சணங்களோடு கூடிய பகவான் என்னெல்லாம் காரியம் பண்றார்? ஒருத்தர் சொல்றார், உங்க பிள்ளை எப்படி நன்னா படிச்சிருக்கான், என்ன பண்றான்? சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது காரியம் பண்ணணுமே. பெருமாள் என்ன பண்றார்? சிருஷ்டி ஸ்திதி அந்தியகாரக. இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்தல், உலகம் யாவையும் படைத்து காத்தலும் அழித்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களேன்னு கம்பராமாயணத்துடைய மங்கள பாடல். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலே வினய விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபர்ன ராமானுஜர். உலகத்தை படைத்து ரட்சித்து காத்து அழிக்கின்றவன் எவனோ. அதனால தான் ஜன்மாத்யஸ்ய யதஹாங்கிறது பிரம்மசூத்திரம். ஜன்மாத்யஸ்யன ஆதின என்ன, ஆண்டு எட்ஸெட்ரான்னு அர்த்தம். என்னெல்லாம் பண்ணுவார்? சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளை பண்ணுவான். அதனால சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரக அமித காமித பலத. நம்ம ஆசைப்படுறோம் ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பகவானாக இருக்க வேண்டும். நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறேன், சுவாமி எனக்கு ஒரு 100 ரூபா கடன் கொடுக்க முடியுமா? அவர் கேட்குறார், நானே 2 நாளாக அதுக்காக தான் காத்துட்டுருக்கேன்னா எப்படி? நம்ம கேட்கக்கூடியவர் நாம் கேட்கும் வஸ்துவை காட்டிலும் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அவர்கிட்ட 1000 இருந்தால் தான் 100 கொடுப்பார். அவர்கிட்ட 100 இருந்தாலே அவர் 100 கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது பகவான் என்ன கொடுப்பார்? பட்டத்திரில் சொன்னார், சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சதசஹசிரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனः உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம். பகவான் புருஷார்த்தம் பரம புருஷார்த்தமான மோட்சத்தையே கொடுப்பார் இல்லையா? ஒருத்தர் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் சொல்கிறார், யார் என்கிட்ட கேட்டாலும் நான் 1000 ரூபா கொடுக்குறேன். சுவாமி 1000 ரூபா வேண்டாம் 100 ரூபா கொடுப்பேளான்னா அவர் என்ன பண்ண, எப்போ 1000 ரூபாவே கொடுக்குறேன்னு சொல்கிறேன், 100 ரூபா கொடுக்க மாட்டேன்னா மோட்சத்தையே கொடுக்குறேன்னு சொல்கிறேன், சாதாரண ஒரு காரியோ ஒரு டிவியோ கொடுக்காம இருப்பேனா? அதனால தான் சொல்கிறார், அமித காமித பலத. நீ நினச்சி பார்த்தது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். நிறைய பேர் இப்போ இந்த நிகழ்ச்சி வருதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, யாதிருச்சிகமாக டிவி ஆன் பண்ணியிருப்பேன், ஓஹோ தியாகராஜருடைய பஞ்சரத்னம் இப்போ மார்கழி உற்சவத்தில் பாடின்னு இருக்காளே, ஜெயா டிவியை சொல்கிறாளேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினச்சி வரலை, யோசிச்சு வரலை, யாதிருச்சிகமாக ஏற்பட்டது. நீங்களாம் ஆன் பண்ணேல் கிடச்சிது. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கறதும் கிடைக்கும், நினச்சி பார்க்காததும் கிடைக்கும். பாருங்க, அமித காமித பலத அசமான காத்திர. பெருமாளுடைய திருமேனி எப்படின்னா, இவரை போல் இன்னொருத்தர் கிடையாது சுவாமி. இப்போ சட்டுன்னு இவரை பார்த்துட்டு எங்காத்து மாமா மாதிரி தான் இருக்கார் பெருமாள்னா எப்படி?
மாமா ஏதோ 1-2 லட்சணம் பெருமாள் மாதிரி இருக்கலாமே ஒழிய சர்வலோகேஸ்வரனுக்கு ஈடு இணை உண்டோ, ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயான்னு ஆழ்வார். பெருமாளுக்கு சமமோ மேம்பட்டவனோ யாரு கிடையாது. அசமான காத்திர யாரெல்லாம் இவனை ஸ்துதி பண்றா. ஷச்சிபதி நுத, ஷச்சிங்கிறது ஷச்சி தேவி, ஷச்சியின் பதி இந்திரன், ஷச்சிபதி நுத, ஷச்சியின் பதியான இந்திரன் கொண்டாடக்கூடிய பகவானே ஷச்சிபதி நுத. மதஹர, அதாவது அப்தினா கடல். ராமாவதாரத்தில் ஹனுமான் வந்து சொல்லிவிட்டார், சுவாமி சீதை வந்து ஷீ இஸ் லொக்கேட்டட் இன் ஸ்ரீலங்கா, வி ஹவ் டு கோ தேர். அப்போ ராமர் வந்து கிஷ்கிந்தா, கரண்ட் டே பெல்லாரி கர்நாடகாவில் இருந்தார், அங்கேருந்து புறப்பட்டு வரார். இப்போ எல்லா குரங்கையும் வச்சுட்டு லங்கைக்கு போகணும், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்டடாக இருக்கு, நான் ஃபாரின் போகிறேன். ராமர் கேட்டார், நீங்கள் ஸ்விம் பண்ணுவேளா? அது மட்டும் தெரியாது சார். ஸ்விம்மிங் தெரியாமல் எங்கேன்னு ஸ்ரீலங்காவுக்கு போகிறதோ. அதனால் ராமர் ரொம்ப கவலைப்பட்டார், எப்படி இந்த குரங்கெல்லாம் வேறு கூட்டுன்னு போகிறதுன்னு. அப்போ தான் விபீஷண ஆழ்வார் வந்து சொன்னார், ஒரு சேத்து கட்டிடுங்க சார், பிரிட்ஜு கட்டிடுங்கோ. பிரிட்ஜு கட்டணும்னா முதல்ல ஈகோ கிளியரன்ஸ் வேணுமே, இக்காலஜி ட்ரிபியூனல் அதை வந்து கிளியர் பண்ண வேண்டாமா? அதனால் சமுத்திரராஜாவை நோக்கி விரதம் இருந்தார் ராமர், பிராயோபவேஷம். இன்றைக்கும் நீங்கள் போனேன்னா ராமநாதபுரத்தில் திருப்புல்லானி என்கின்ற க்ஷேத்திரம், ஆழ்வார் சொன்னார், புல்லானி கை தொழுதேன், ஆச்சரியமான க்ஷேத்திரம். பெருமாள் அங்க வருவதற்கு பூர்வமே தசரத சக்கரவர்த்தி ஆராதனம் செய்த பகவான், அவருக்கு ஆதி ஜெகநாதன் என்று பெயர். ஆதி ஜெகநாதனை வழிபட்ட ராமர் தர்ப்பத்தில் ஒரு படுக்கையை இட்டு சயனித்தார். சயன கோலத்தில் இருக்கும்போது 3 நாள், அந்த காலத்துல கவர்மெண்ட் கிளியரன்ஸ்னா 3 டேஸ்ல ஆகணுமா, வரல. ராமருக்கு கோபம் ஏற்பட்டது. என் வில்லையும் அம்புரா தூணியையும் எடுத்துக்கொண்டு வா லக்ஷ்மணா. லக்ஷ்மணன் எடுத்துன்னு வந்தார். இந்த கடலரசனுக்கு காண்பிக்கின்றேன் இந்த இக்ஷ்வாக்கு குலத்தில் வந்த ராமனுடைய வில் அம்பின் பெருமை என்னன்னு சொல்லும்போது கடலரசன் ஓடி வந்து விட்டான். உனக்காக நான் ஏதோ கிஃப்ட் கடையிலலாம் போய் ரேப் எல்லாம் பண்ணி வரதுக்குள்ள கோச்சுன்ட்டே ராமா, ஏன்பா நீ இப்படி பண்ற அப்படின்னார். அப்பதான் சொன்னார், அப்பா ஒன்ன நான் வதம் பண்றதுக்கு காத்துண்டு இல்லை, யாராவது உனக்கு எதிரி இருந்தா அவளை அழிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன். அதனால சொன்னார், அப்தி மதஹரண அனுராக ராகராஜித கதாசாரஹித. அப்பேற்பட்டவன் யார்? அவனை நான் தியானிக்க வேண்டும். ஜகத்தையே ரட்சித்தவன் எவனோ ஜகதாதான் அந்தகாரகான்னர். सृष्टिस्थित्यन्तकारक अमितकामितफलद असमानगात्र शचीपतिनुताभिमदहरानुराग गागराजितगत सारहित जगदानन्द कारक. सृष्टिस्थित्यन्तकारक अमितकामितफलद असमानगात्र शचीपतिनुताभिमदहरानुराग रागराजितगत सारहित जगदानन्द कारक. सृष्टिस्थित्यन्तकारक अमितकामितफलद असमानगात्र शचीपतिनुताभिमदहरानुराग गागराजितगत सारहित जगदानन्द कारक. सृष्टिस्थित्यन्तकारक अमितकामितफलद असमानगात्र शचीपतिनुताभिमदहरानुराग रागराजितगत सारहित जगदानन्द कारक. அவனுக்கு வேற ஏதாவது பெருமை உண்டோ என்று கேட்டாராம் நாரத மகரிஷி. அதுக்கு தியாகராஜர் சொன்னார், உண்டு போல இருக்கு. உண்டு போல இருக்கா? என்ன பண்ணார்? என்னப்பா, அவர் வந்து விஸ்வாமித்ரரோடு காட்டுக்கு 6 நாள். இப்போ இளைஞர்கள்லாம் வந்து ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யோர் ஆர் ப்ராபப்ளி டியூரிங் யுவர் என்ஜினியரிங் டிகிரி ஒரு இன்னொரு நிறுவனத்துக்கு போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்னு. ராமர் வசிஷ்டர்கிட்ட தனுர்வித்யை பயின்றவர். அவர் போகிறார் விஸ்வாமித்ரரோட காட்டுக்கு போகும்போது, இந்த குழந்தை தாட்டக்கா வதம் பண்ணி கொடுத்து, சுபாகு வதம் பண்ணி கொடுத்து, மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டு திரும்பி அப்பா கிட்ட கொண்டு ஒப்படைச்சுடணும். ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது நல்ல காரியம் பண்ணிட்டுனா நம்ம கிஃப்ட் பண்ண மாட்டோமா? சும்மா பெரியவாள்லாம் ஒரு 10 ரூபாவது கொடுக்க மாட்டாளா? விஸ்வாமித்தர் பார்த்தார், இந்த குழந்தை உழன்னு ராத்திரிலாம் தூங்காமல் உழைச்சிருக்கே, இதுக்கு ஏதாவது ஸ்டைப்பெண்ட் கொடுக்க வேண்டாமான்னு யோசிச்சார். அந்த சமயத்தில் ஒரு மெசேஜ் வந்துடுத்து. ஒரு பெரிய தனுர் பூஜை நடக்கிறது, சிவபெருமானுடைய தனுசுக்கு பூஜை நடக்கிறது மிथिला நகரத்தில், வாங்கோன்னுட்டு. சரி, இந்த 2 குழந்தைகள் எலிஜிபிள் பேச்சுலர்ஸை வேற வச்சுருக்கார். விஸ்வாமித்தர் கூட்டுன்னு போனார். மிथिला பட்டின பிரவேசம் ஏற்படுவதற்கு பூர்வம்
மிதிலோபவனம்ங்கிற இடத்துல சிதிலம் அடைஞ்ச ஒரு ஆசிரமம். இது யாருடைய ஆசிரமம்னு ராமர் கேட்டார். கௌதமன் ஒரு மகரிஷி, அவருடைய பத்னி அகல்யா சாபம் பெற்று இங்க இருக்கிறா சொன்ன உடனே ராமர் நடந்து போனார். திம் 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 ரொம்ப ஜம்மு நடந்து போனார் ராமர். நமஸ்தஸ்மை கஸ்மை சன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா ஸ்வயம் அதிக சமிந்தான யசசே சுராதீஷ ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசே. பெருமாள் பாதுகை சம்பந்தம் பெற்ற தூளி பறந்து கல்லுல போய் கல்லு பெண்ணா மாறிடுத்தோம். நமக்கு மாறி நடக்கும், நம்ம பட்டு எங்கேயாவது பெண்ணு கல்லா மாறிடுவோம், அங்கே கல்லு பெண்ணா மாறிடுத்தோம். அதனால அப்பேற்பட்ட சாப விமோச்சனம் கொடுத்த பகவானுடைய பாதங்கள், அப்பேற்பட்ட பாதத்துக்கு சொந்தக்காரன். பாத விஜித மௌனி சாப சவபரிபால. எதுக்காக ராமர் போனார்? வெறும் அகல்யாக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவா? இல்லை, சவபரிபால, யாக சம்ரக்ஷணத்துக்காக. எதற்கு யாகம் செய்தார்கள் ராஜாக்கள்? நிறைய. ராஜராஜ சோழன் ஒரே சர்ச்சை, அவர் இதுவா அதுவான்ட்டு. ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுல சொல்றா, ஹிரண்ய கர்ப்பம்ங்கிற யாகம் பண்ணியிருக்கார், அஸ்வமேதம் பண்ணியிருக்கார் ராஜராஜன். எதற்கு? தமிழகத்தை சார்ந்த ராஜராஜ சோழனோ பராந்தக சோழனோ ராஜேந்திர சோழனோ ராஜராஜன் இரண்டாவது ராஜராஜனோ முன்னாடி இருந்த பல்லவ மன்னர்கள், ஏன் நந்திவர்மனாக இருக்கட்டும் மகேந்திரவர்மனாக இருக்கட்டும், ஏன் இத்துணை மன்னர்கள் யாகம் செய்யணும்? ஏன் சார் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலாமே, மார்கழி உற்சவமே அப்போ வந்திருக்கும், அதை பார்க்கலாமே சார்னா. ராஜாக்கள் யாகம் செய்தால் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு க்ஷேமம், ராஜ்யம் நன்னா இருக்கணும். சர்வோஜனா சுக்கினோ பவந்து. பாரத தேசத்தினுடைய பெரிய விஷயம் என்ன தெரியுமா சார்? நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்க, உலகத்தில் எத்தனை இடங்களில் யுத்தம் நடக்கிறது. ரஷ்யா யுக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் பக்கம் போனேன்னா யுத்தம், சிரியா கேட்கவே வேண்டாம். இப்போ நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது தமிழகத்தில் ஆரியகவுடா ரோட் தொடங்கி ஆர்கே சாலை வழி முதல் அண்ணா சாலையில் இருக்கக்கூடியவா மட்டும் நன்னா இருக்கணும்னு நினைக்கல. சர்வோஜனா சுக்கினோ பவந்து. ஏன் சார், அவர் மதம் என்னவா இருந்தாலும், ஜாதி என்னவா இருந்தாலும், நேஷ்னாலிட்டி என்னவா இருந்தாலும் எல்லாரும் நன்னா இருக்கட்டுமே. சர்வோஜனா சுக்கினோ பவந்து, எல்லாரும் நன்னா இருக்கணும். அந்த எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற எண்ணம் அது பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடைமுறையிலேயே வரும். பேச்சுவார்த்தை எல்லாரும் நன்னா இருக்கட்டும் சார், நான் பிரார்த்தனை பண்ணுறது. அதனால தான் ராஜாக்கள் யாகம் பண்ணா. சவபரிபால. அடுத்தது சொன்னார், வர மந்திர கிரகணலோல. இந்த காரியங்களை எல்லாம் செய்ததால் இவருக்கு மந்திரோபதேசம் ஏற்பட்டது. பலாம் அதிபலாம் ததான்னு பல மந்திரம் அதிபல மந்திரம்லாம் ஏற்பட்டு இவர் காயத்ரி ஜபமும் செய்து. அருணகிரிநாதர் திருப்புகழ் எடுக்கிறார். காலைக்கே முழுகி அந்த தர்ப்பணம் செய்து காயத்ரி ஜபம் முடித்துனர் அருணகிரிநாதர். காயத்ரி ஜபம் செய்து மந்திர கிரகணலோல பரமசாந்த, நல்ல சாந்தி. இதெல்லாம் பண்ணிவிட்டாலே இன்னொருத்தருக்கு நல்லது நினைச்சாலே நம்ம பீஸ்ஃபுல் ஆகிடும். இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைச்சாதான் அப்படியே கொந்தளிச்சு சில பேர் கத்துவா பாருங்க, இவன் சரியா அவன் சரியா, இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும். நீர் எப்படியா இருக்க, எப்போ பார்த்தாலும் அந்த மாமாவுக்கு ப்ரெஷரே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் சாந்தமாக பரமசாந்த இல்லையா? நான் சொல்கிறேன், நானும் சாந்தமாக இருக்கணும், இதை கேட்டுவிட்டு நீங்களும் சாந்தமாக இருக்கணும். பரமசாந்த சித்தமும் சாந்தமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கூல் மைண்டில் தான் நீங்கள் உங்களால் யோசிக்க முடியும். பரமசாந்த சித்த. இதெல்லாம் யாருக்கு இருந்தது? ஜனகஜாதிப, ஜனகனுக்கு இருந்தது. ஜனகஜா சீதைக்கு, அதிப அவளை மணந்ததால் இதெல்லாம் நடந்து கொடுத்தோனோம். அதனால் சீதைக்கு மணாளன். அப்படின்னா என்ன? தியாகராஜர் என்ன சொல்கிறார்? இந்த பிரம்மச்சாரி ராமரை நான் சேவிக்க மாட்டேன். இந்த 12 இயர்ஸ் கீழே இருக்க ராமரே எனக்கு வேண்டாம். பிரம்மச்சாரி ராமரில் எனக்கு என்ன நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும், வேண்டாம் எனக்கு. ஜனகஜாதிப, எப்போ எங்கம் சீதா பிராட்டியை மணந்தாரோ அந்த சீதாராமன் தான் தேவை. ஜனகஜாதிப சரோஜ பவவரத அகில. சரோஜ பவவரத, தாமரையில் தோன்றிய பிரம்மாவினால் கொண்டாடப்படக்கூடிய ராமா, அவனுக்கும் நாதனாயிருக்கக்கூடிய ராமா, நான் உன்னை தியானிக்க வேண்டுமென்றோ என்றார். விஜித மௌனி சாப சவபரிபால பரமந்திர கிரகணலோல பரமசாந்த சித்த ஜனகஜாதிப சரோஜ பவவரத அகில ஜகதானந்த காரக. பாத விஜித மௌனி சாப சவபரிபால பரமந்திர கிரகணலோல
परमशान्त चित्त जनक जाधिप सरोज भव वरद अखिल जगदानन्द कारक. சீதையின் கையை பிடிக்க வேண்டும். இப்போ சீதையின் கையை எப்படி பிடிக்குது? டக்குன்னு போய் ராமர் சீதை பிடிச்சு, அது கிருஷ்ணருடைய வேலை. கிருஷ்ணர் தான் அதெல்லாம் பண்ணுவார். ராமர்லாம் ரொம்ப அப்படியே டிக்னிஃபைட், பாருனா கூட சட்டுன்னு எழுந்து பார்த்துட மாட்டார். இப்போ சீதை எப்படி மணப்பது? அதற்கு ஒரு சிறு போட்டி இருந்தார் போல் தெரிகின்றது ராமாயணத்தில். என்னென்னா, சிவபெருமான் பயன்படுத்திய தனுஷை வைத்தான் ஜனகன். அதுக்கு நான் முதல்ல எடுக்கணும், நான் ஏற்றி பார்க்கணும். சார் எல்லாராலையும் முடியுமா? என்னால் முடியாது, உங்களால் முடியுமோ என்னவோ. நம்ம சாதாரண ஒரு பெட்டியை தூக்கினாலே நமக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுது. நம்ம எங்கத்த வில்லை தூக்க? அதுக்காக வில் பவர் ரொம்ப தேவை. அதனால் ராமர் எடுத்தார் வில்லை, அதில் நான் ஏற்றினார். ஒரு பக்கம் தன் காலை அழுத்தினார், இன்னொரு பக்கம் அதை வளைத்தார். அப்புறம் நான் டைட்டாக ஏற்றணும்னு நினச்சார். அதில் ஒருத்தர் வேடிக்கையாக ஒரு கவிஞர் சொன்னார், இந்த வில்லின் ஒரு பாகத்தை, ஒரு நுனியை தன் பாதங்களால் அழுத்தினான் ராமன். இன்னொரு நுனிக்கு அவா ஏற்பட்டதாம். ஐயோ, ஒரு நுனி செய்த பாக்கியம் நான் செய்யவில்லையே என்று நினைத்து வருத்தப்பட்டதாம். முழுக் என்று முறிந்து அது கால் கிட்ட மறுபடியும் அந்த இன்னொரு பகுதி வந்து உழுதுர்த்தோம். அதனால் ராமர் அப்படியே வளைச்சார், நான் ஏற்றினார், அடிக்கணும். அவர் நன்னா அடிச்சிருப்பார். நான் சும்மா இது ஆக்ஷன்லாம் காமிக்கிறது இப்படி தான் பண்ணியிருப்பாரோ நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஜம்முன்னு பண்ணியிருப்பார், பெரிய க்ஷத்ரிய நபர். ராமர் இதை முறிக்கணும்னு நினைக்கல. முறிக்கணும்னா அவர் போனார், நான் ஏற்றணும்னு போனார். அது ஸ்லைட்டாக கிராக் இருந்த போ முறிஞ்சுடுத்து, ரொம்ப பிரேக் ஆகிடுது. ராமருக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் அவளுடைய பொருளெல்லாம் உடச்சுட்டோன்னு வச்சுங்க, ரொம்ப வருத்தம். அதனால் ஜனகரை ரொம்ப சாரியாக பார்த்தார். ஜனக் मैं इसको तोड़ दिया. அவர் ஹிந்தியில் பேசுவார், அவருக்கு ஒன்றும் தடங்கள்லாம் இல்லை, அவர் ஹிந்தியில் பேசுவார். அதனால் அவர் मैंने इसको मैं तोड़ दिया मैं क्या करूँ அப்படின்னார். ஜனக சொல்லிவிட்டார், மேரி பேட்டி சே ஷாதி கரோ, என்னோட பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டோம். ஐயோ, முறிச்சதுக்கெல்லாம் கல்யாணமா? இவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோன்னு ராமர் உடனே ஒன்று சொன்னார், எங்கள் அப்பா அனுமதி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஏதோ ஒன்று ஃபேஸ்புக்கு ஏதோ ஒன்றுத்தில் அனுப்புங்க, அவர் வரட்டும், அவர் அப்ரூவ் பண்ணட்டும். சரி, ஜனகர் அமிச்சார், தசரதரே உங்கள் பிள்ளை தன்னுடைய வீரத்தை எல்லாம் காண்பித்தான், என் பொண்ணை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் என்ன நினைச்சார், தசரதர் அப்போஸ் பண்ணுவார், எப்படி செய்யலாம் என் பிள்ளைக்கு திருமணம் அப்படின்னு கேட்பான்னு நினைச்சார். தசரதர் அதை விட அட்வான்ஸ்டாக போய், எனக்கு இன்னும் 3 பிள்ளை இருக்கா, உங்காத்துலேயும் 3 பொண்ணு இருக்குது, நம்ம ஒரே மேடையில் 4 கல்யாணமும் பண்ணி விடலான்னு விட்டார். வந்தா இப்போ சீதைக்கு ராமரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த காலத்து சீதைக்கு வெக்கம் வேற இருந்திருக்கு போல இருக்கு. அதனால அவளுக்கு வந்து சீதையை ராமரை பார்க்கணும். எப்படி பார்ப்போம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய சைரந்திரிகா ஸ்திரீகள்லாம் சொல்கிற ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லாம், ஹீ ஸோ ஸ்மார்ட், சீதா ஹீரோ மாதிரி இருக்கான், அடுத்த படத்துக்கு இவன் சைன் போட்டுடலாம் போல இருக்கு, அப்படி ஜம்முன்னு இருக்கான் பார்க்கறதுக்கு. சீதைக்கு பார்க்கணும்னு ஆசை, வெக்கம். எப்படி பார்ப்போம்? ஏதாவது ஒரு காரணம், வியாஜத்தை வைத்து கொண்டு பார்க்க வேண்டாவோ. கையில் வளையல் நிறைய கலகலகலகலகலான்னு இருக்கு, அப்படியே இப்படி பண்ணால் வளையல் 2-3 அப்படியே நழுவி கீழே விழுந்துருத்து. பக்கத்தில் இருக்கக்கூடிய சைரந்திரிகா ஸ்திரீ, ஐயோ இப்போ தானே 5 சவரத்துக்கு வாங்கியது, அது கீழே போட்டுட்டியே சீதைன்னு பொறுக்க போனா. அவள் அந்த வளையலை எடுக்க போகும்போது அவளுடைய கண்ணெல்லாம் கீழே இருக்கும்போது சீதை தன் ஓரமான கண்களால் ராமரை பார்த்துட்டாளாம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எனக்கு கேட்பேன். தியாகராஜர் சொன்னார், நான் பார்த்துட்டேனே சீதை பார்க்கறத. அதனால தான் சொன்னார், కల కల మనుముఖ కళ గలిగిన సీత కులుకుచును ஓரகண்ணுலனு ஜூச்சே நினு. ஓர கண்ணால பார்த்துட்டாளே. யார் பார்த்தா? தியாகராஜர். யார் உங்களுக்கு சொல்றா? நான் சொல்லிவிட்டேன். கல கலிகின சீத குலு
ನಿನ್ನು ಕನ ರುಚಿರ ಕನಕ வசன தியாகராஜரை கேட்டார் நாரதர், ஓஹோ, சீதையை மணந்தவனை தியானித்தால் போதுமோ, அவனால் உலகத்துக்கு என்னையா லாபம்? ஒரு பெரிய விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம பெற்றோர்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் அவாப்படாத கஷ்டத்தை நம்ம ஒன்றும் பட்டுள்ள, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கா. 1900s 1950ஸ்லாம் பொருளாதாரம் வளர்ச்சிங்கிறதுலாம் ரொம்ப கிடையாது. வீட்டில் ஒரு 10 குழந்தைகள் இருப்பா, 7 பொண்ணு 3 பிள்ளை, 7 பிள்ளை 3 பொண்ணு, அவளெல்லாம் கரையேற்றணும், ஒருத்தர் தான் சம்பாதிப்பா, எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் ஆடை கேட்கும். இப்போல்லாம் நினைச்சேன்னா எல்லாரும் கடைக்கு போகிறா வாங்குறா. இட் வாஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம். அந்த கஷ்டங்களுக்கு இடையிலையும் அந்த பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சா அதுதான் ஒரு அப்பா அம்மாக்குண்டான லட்சணம். சர்வலோகேஸ்வரன் மானுடனாய் மனுஷ்யனாய் தசரதாத்மஜனாய் ராமனாக பிறந்த பொழுது, ஜெகன்மாதா சீதாவாக பிறந்த பொழுது சீதாபகரணம் நடக்கிறது. ராவணன் கடத்தின்னு போயிடுறான். ராமர் ஓன்னு அழுதுண்டே சீதா சீதான்னு அழுதுன்னு போறார். அவ்வளோதானே அவர் அழுதுன்னு போயிருக்கணும், சீதையை தானே தேடி இருக்கணும். போம் வழியில் விழுந்த ஒரு கழுகுக்கு மோட்சம் கொடுக்கிறார், ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுக்கிறார். தனக்கு கஷ்டம் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணலங்கிற நெஞ்சம் இருக்கு பாருங்க. தட் இஸ், நிறைய பேர் எவ்வளவு பேர் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவா. வெள்ளம்லாம் வந்துடுத்துனா தங்க வீட்டில் ஜனம் இருக்கும்போது கூட வீட்டுக்கு வாசலில் போய் எத்தனையோ பேருக்கு ஃபுட் பேக்கெட்ஸை கொண்டு சேர்க்கறது. இதெல்லாம் நல் நெஞ்சங்கள். பகவான் அவ மனசில் இருக்கார். அந்த வாலண்டியரிங் சர்வீஸ்னு இருக்கு பாருங்க. எத்தனை பேர் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக உதவுவது, ஆட்டிசம் குழந்தைகளுக்காக சப்போர்ட் பண்ணுறது, டிசேபிள் சில்ட்ரனுக்காக பண்ணுறது, எத்தனை காரியங்கள். தேர் ஆல் அன்சங் ஹீரோஸுமே. அவளுக்கெல்லாம் ஒரு பாரத் ரத்னா பத்மஸ்ரீ பத்மவிபூஷன்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, அவளால் தான் நிச்சயமாக நிஜமான பாரத் ரத்னாக்கள், நல் நெஞ்சங்கள். ராமர் நடந்து போகும்போது ஜட்டாயு பார்த்துட்டு போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போல, அந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தார். கச்சலோகான் அனுத்தமான் அக்ஷுண்யயோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும் கூறத்தாழ்வான். அதையே சொன்னார். மிருக மத லலாம சுப நீட்டில வர ஜட்டாயு மோக்ஷ பலத. அப்பேற்பட்ட ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமருடைய குணத்தை யார் சொல்றா? ஹனுமான் சொல்றார். அதை யார் கேட்கிறா? சீதை. ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமருடைய குணானுபவத்தை ஹனுமான் சொல்ல சீதை கேட்கிறா. அதனால பலத பவமான சுதுடு நீது மகிம தெல்ப சீத தெலிசி வளச்சி இல்லையா. இப்போ இன்னும் புறத்தியா நம்ம மாத்து குழந்தையோ நம்ம கான்சர்ட் இப்போ இது சொல்கிறா, ஐயோ உங்கள் ஒய்ஃப் என்னம்மா சார் ரொம்ப நல்ல ஹோஸ்ட் சார், நன்னா பழகிறா நன்னா பேசுகிறான்னா ஒரு பத்திக்கு பெருமை. உங்கள் ஆத்துக்காரர் என்னம்மா ஹெல்ப் பண்ணுறாருமா, நல்ல நெஞ்சமா பெருமை இல்லையா. நம்ம ஆத்து குழந்தை நம்மளே புகழ்ந்தா இப்படி இன்னொருத்தர் புகழ வேண்டும். ஹனுமான் புகழறார். சீத தெலிசி வளச்சி சொக்கலேதா சொக்கி போயிட்டாளே, அந்த சொக்கியில் இழுக்கணும், சொக்கி போயிட்டாளே இல்லை சொக்கி போயிட்டாளே, சொக்கலேதா ஆரீதி நன்னூனர். शुभ निखिल वर जटायु मोक्ष फलद पवमान सुतुडु नीदु महिमा देव सीत तेलिसी वलचि सोक्कलेद நீடில வர ஜட்டாயு மோக்ஷ ஃபலத பவமான சுதுடு நீது மಹಿಮ ದೇವ ಸೀತ ತಿಳಿಸಿ ವಲಚಿ ಸೊಕ್ಕಲೇದ ರೀತಿ ನಿನ್ನು ಕನ ಕನ ರುಚಿ அப்பேற்பட்ட ராமனினுடைய குணானுபவத்தை சீதா பிராட்டி கேட்டாள்.
என்னெல்லாம் சாகச காரியம் பண்ணியிருக்கார் ராமர், அதை தான் சொன்னார். அகணித குண, அவனுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள், எண்ணணும்னு ஆரம்பிச்சா எண்ணிர் அடங்காத குணங்கள். ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தாராகணங்களை எண்ண முடியுமோ, அதை கூட எண்ணியுள்ளார். ராமனுடைய குணங்களை எண்ண முடியாது. அகணித குண. அவன் யார்? சாக்ஷாத் பரமாத்மா. பரமாத்மா எப்படி? சூரியனையே ஆளையாக தரித்தவன், கனகச்சேல. சரி, ராமனாக பிறந்தபோது என்ன செய்தான்? சுக்ரீவன் தன் அண்ணா வாலியோடு போரிடுவதற்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்கின்றதா ராமா என்று கேட்பதற்காக, பரிசோதிப்பதற்காக ஒரு சால விருட்சத்தை காண்பித்து அடித்து காண்பினார் ராமர். 7 சாலங்களை அழித்தார். அதனால சால விதளன. அப்பேற்பட்ட நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞால மேலமாயிடந்தமை குலுங்கவோ என்று நடந்த ராமனுடைய திருவடி எப்படி இருந்தது? அருணாப சமான சரண. காலையில் உதிக்கின்ற சூரியனுடைய பளிச்சுனும் சிவப்பும் இருக்கக்கூடிய நிறம் எப்படியோ அருணாப சமான சரண. ஐயோ, அவ்வளவு நன்னா நடந்திருக்கிறே ராமர், எனக்காக வந்தாரேன். அதாவது நடச்சி வச்சி தீவோன்னு கேட்டார் தியாகராஜ. எனக்காக நடந்து வந்தியா? அந்த காலால நடந்து வந்தார் இல்லையா? அப்பேற்பட்டவருடைய மகிமை எப்படி? அபார மகிமை. இதை யார் கொண்டாடுறா? அத்புத சுகவிஜன. அவ கொண்டாடுறா. எங்க இருக்கார் ராமர்? அப்பேற்பட்டு கொண்டாடக்கூடியவாளுடைய ஹிருதயத்தில் இருக்கார். ஹிருத் சதன. ஓஹோ, கவிஞர்கள் மனசுல மட்டும்தான் இருப்பாரோ? இல்ல, சுரமுனிகண, முனிகள் மனசுலயும் இருப்பார். விஹித, அவா மனசுல மட்டும் இல்ல, கலச நீர நிதிஜா, எல்லா விதமான செல்வங்களையும் வாரி கொடுக்கக்கூடிய கடலரசனின் பெண்ணாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அபராவதாரமான சீதை மனசுல கலச நீர நிதிஜாரமண. எனக்கு என்ன காரியம் நல்லது பண்ணுவார்? எப்போவுமே இந்தியன்னா என்னென்னா, நமக்கு கடைசியில் என்ன சார் பெனிஃபிட் இருக்கும்? நான் வருஷம் 50,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டுறேனே, 5 வருஷம் கவரேஜ் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கேன், யூஸே பண்ணலையேன்னு ஒருத்தர் அழகிறார். நான் இவரை வச்சு என்ன பண்ணுறது இல்லையா? ஆரோக்கியமாக இருப்பதை அவர் கொண்டாட மாட்டேங்கிறார். ஹாஸ்பிட்டல் போனோங்கிறார் இந்த சுவாமி. அதனால் நமக்கு என்ன புண்ணியம்? பாப கஜ, பாவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆணையாக இருந்தால் நிருசிம்ஹ வர, அதற்கு ஒரு சிம்ஹம் கர்ஜித்து வருவது போல் இருக்கக்கூடியவனாம் ராமன். நிருசிம்ஹ வர, அப்பேற்பட்டு கொண்டாடக்கூடிய தியாகராஜன். அகணித குண, கனகச்சேல, சால விதளன, அருணாபசமான சரண, அபார மகிம, அத்புத சுகவிஜன, ஹிருத்சதன, சுரமுனி கணவிஹித, கலச நீர நிதிஜாரமண, பாபகஜ நிருசிம்ஹவர, தியாகராஜாதினுத. அகணித குண கனக சேல சார விதளனாருணாப சமான சரணாபார மகிமாத்புத சுக விஜன சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜாரமண பாபகஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத ஜகதானந்த காரக. அகணித குண கனக சேல சார விதளனாருணாப சமான சரணாபார மகிமாத்புத சுக விஜன சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜாரமண பாபகஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத ஜகதானந்த காரக. அகணித குண கனக சேல சார விதளனாருணாப சமான சரணாபார மகிமாத்புத சுக விஜன சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜாரமண பாபகஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத ஜகதானந்த காரக. அகணித குண கனக சேல சார விதளனாருணாப சமான சரணாபார மகிமாத்புத சுக விஜன சதன சுரமுனிகண விஹித கலச நீர நிதிஜாரமண பாபகஜ நிருசிம்ஹவர தியாகராஜாதினுத ஜகதானந்த காரக. ब्रह्मा स्वयंभुश्चतुराननो वा रुद्रस्त्रिनेत्रस्त्रिपुरान्तको वा इन्द्रो महेन्द्रस्सुरनायको वा त्रातुं न शक्या युधि रामवध्यम्नर. வால்மீகி. பிரம்மாவாலும் சிவபெருமானாலும் இந்திரனாலும் கூட ஜெயிக்க முடியாதவன் எம்பெருமான்.
அப்பேற்பட்ட பகவானை கொண்டாடுவது எது? ஓம்காரம், பிரணவம். பிரணவத்தில் என்ன இருக்கு? அ உ ம, அகாரம் உகாரம் மகாரம். அதனால்தான் ஆழ்வார் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, உயர்வர உயர்நலம் உடையவன், மயர்வர மதிநலம் அருளினன். அதே சமயத்தில் திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான், உவந்த உள்ளத்தனாய், மந்திபாய வடவேங்கட மாமலை. வால்மீகி அக்ரத பிரயயௌ ராமஹ, சீதா மத்தியே சுமத்தியமா, பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணஹ அனுஜகாமஹ. அ உ ம தெரிஞ்சுடுத்து. அந்த பிரணவம் எதில் இருக்கு? ஓம்காரத்தில். அந்த ஓம்காரம் எதில் இருக்கு? ஒரு கூண்டில் வச்சு கிளி மாதிரி இருக்கு. ஓம்கார பஞ்சர கீர புரஹர சரோஜபவ கேசவ. புரஹர சிவன், சரோஜபவ சிவன் பிரம்மா, கேசவ நாராயணன். அடுத்தது ரூப வாசவ ரிபுஜனகாந்தக கலாதர கலாதராப்த கிருணாகர சரணாகத. அதாவது இந்திரஜித்தினுடைய தந்தையாருக்கு எதிரி, ராவணனுக்கு எதிரினர். அடுத்தது கிருணாகர சரணாகத ஜனபாலன சுமனோரமண. ஆனால் யாராவது அண்டி ராமா எனக்கு அடைக்கலம் குடு ராமா என்று அணுகினால் அவர்களுக்கு சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாஜதே அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் விரதம் மம என்று ராமர் அபயப்பிரதானம் பண்ணுவரே. அப்பேற்பட்ட பகவானே ரமண நிர்விகார நிகம சாரதர, நாங்கள் படித்த வேதத்தின் சாரமாக இருக்கக்கூடிய ராமா உன்னை கொண்டாடாமல் ஓங்கார பஞ்சர கீர புரஹர சரோஜ பவ கேசவ. ஓங்கார பஞ்சர கீர புரஹர சரோஜ பவ கேசவ. நிரூப வாசவரி பூஜன காந்தக கலாதர கலாதராத கிருணாகர சரணாகத ஜனபால சுமனோரமண நிர்விகார நிகம சாரதர ஜகதாய ஆனந்த காரக. ஓங்கார பஞ்சர கீர புரஹர சரோஜ பவ கேசவ. நிரூப வாசவரி பூஜன காந்தக கலாதர கலாதராத கிருணாகர சரணாகத ஜனபாலன சுமனோரமண நிர்விகார நிகம சாரதர ஜகதாய ஆனந்த காரக. இப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரன் யார்? புராண புருஷன், இன்று நேற்று ஏற்பட்டவன் அல்ல. வேதத்தால் சொல்லக்கூடிய அனாதி அபௌருஷேயமான வேதத்தால் சொல்லக்கூடியவன், சொல்லப்பட்டவன் எம்பெருமான் புராண புருஷ. அவனே மனுஷ்யாவதாரம். நிருவராத்மஜாஸ்ருத பராதீன கர விராதராவண. கரன் விராதன். கரன்னா உடனே 3 பேர் வருவார். கரன், தூஷணன், திரிஷிரஸ். விராதன் முதல்லையே சீதையை அபகரணம் செய்தவன். இவர்களை எல்லாம் கொன்று தீர்த்த கர விராத ராவண. ராவணன் கரன் விராதன்னு சொல்லிவிட்டா ஆரண்யா காண்டம். கர தூஷண திரிஷிரஸ்ன்னு சொன்னால் ஆரண்யா காண்டத்தின் கடைசி. அடுத்தது ராவணன் சொல்லிவிட்டா யுத்த காண்டம். இத்தனை பேரை கொன்று தீர்த்தவன் விராவணானக பராசர மனோ. ஏன் சுவாமி இவ்வளோ பேரை கொண்டுட்டானா ஜெயிலில் போட்டுற மாட்டாளான்னா, அக்காலத்தில் உலகத்துக்கு நல்லோர்களுக்கு கேடு விளைவித்தவர்கள் இவர்கள். அந்த காலத்தில் க்ஷத்ரியனுக்கு தர்மம். An administrator was meant to take care of the innocent people and guarding them. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் என்பது கண்ணனுடைய கீதாச்சாரியனுடைய வாக்கு. விகிருத தியாகராஜ சன்னுத. இப்பேற்பட்ட காரியங்களை செய்த ராமா புராண புருஷன் நிருபராத்மஜாஸ்ரித பராதீன கர விராத ராவண விராவணானக பராசர மனோகரா விகிருத தியாகராஜ சன்னுத ஜகதானந்த காரக. அதாவது நாரத மகரிஷி தியாகராஜருக்கும் ஏற்பட்ட சம்வாதத்தில் நாரதர் கேட்டார், ஏண்டாப்பா நீ கிருஷ்ணர் வேண்டான்னு 2 காரணம் சொன்ன, ராமர் வேணுங்கிறதுக்கு 10 காரணம் சொல்லிட்டேன். ஆனால் ராமர் வாழ்ந்ததோ திரேதாயுகம், கிருஷ்ணர் வாழ்ந்ததோ துவாபரம். இப்போ இருக்கிறவா யார் பேராவது சொல்லு அப்படின்னா உடனே அவர் சொன்னார், ஏன்பா இப்போ திருப்பதியில் இருக்காரே பெருமாள், அந்த வெங்கடேஷ பெருமாளை பிடிக்கும், வெங்கடேஷரையும் பிடிக்கும், அவருடைய பிரசாதம் லட்டும் பிடிக்கும்னு விட்டார். அதனால் அவர் சொன்னார், ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்வப்பிரகாஷ சர்வோன்னத சஜ்ஜனமானச நிகேதன கனகாம்பர தரலசன் மகுட குண்டல விராஜித ஹரே யுனுச்சுனே பொகடக தியாகராஜ கேயுடு. இந்த தியாகராஜனால் கொண்டாடப்படக்கூடியவன் யார்?
அந்த 7 மலையால் ஏற்படக்கூடிய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் என்னும் அகலகில்லே நிறையுவென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான இந்த வேங்கடவனை கொண்டாட வேண்டாவோ? அலமேலு மங்கைக்கு மணாளனன்றோ? வந்தே விஷகிரீஷஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத்கிருபா பிரதிகாத்தானாம் க்ஷமயா வாரணம் யயா என்றார் தேசிகன். கண்ணன் அடியினை நமக்கு காட்டும் வெறுப்பு. அப்பேற்பட்ட பகவானை கொண்டாட வேண்டாமோ? அந்த திருப்பதியில் அர்ச்சாவதாரமாய் சேவை சாதிக்கக்கூடிய வெங்கடேசனன் நான் ஸ்துதி பண்றேன்னர். श्री वेङ्कटेश स्वप्रकाश सर्वोन्नत सज्जन मानस निकेतन कनकाम्बरधरण सन्मकुट कुण्डल विराजित रेगनुचुरे पुगडगत् त्यागराजगेयुडु मानवेन्दुडैन रामचन्द्रुडु श्री वेङ्कटेश स्वप्रकाश सर्वोन्नत सज्जन मानस निकेतन कनकाम्बरधरण सन्मकुट कुण्डल विराजित रेयनुचुरे पोगडगत्यागराजगेयुडु मानवेन्दुडैन रामचन्द्रुडु समय निकेतवु माट अडेने. திருப்பதி பெருமாளை சேவிக்கணும்னா முதல்ல எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் போயிடலாம். இந்த திருப்பதி மட்டும் ஆங்கிலத்தில் சொல்வா ஹி கீப்ஸ் அஸ் ஆன் பின்ஸ் அண்ட் நீடில்ஸ்னு. சேவிக்கிற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. பெரிய ஒரு விஐபி விஐபிலாம் வந்துட்டு சாதாரணப்பட்ட நாம் எப்படி போய் சேவிக்கிறது? டிக்கெட்டை வாங்கிப்போம், ஒரு பயம் இருக்கும், இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம். கீழே போனால் அங்கேயே வந்து ஃபுல் செக்கிங் எல்லாம் பண்ணி அந்த 7 மலைகள் தாண்டி காட்டேஜ் எடுத்து கார்த்தால வைகுண்ட துவாரத்தில் 4 மணிக்கும் 3 மணிக்கும் போய் நின்று பாலத்தை தாண்டி மதில் சுவற்றோட போய் கோபுரத்துக்கு கீழே ஜில்லுன்னு தண்ணி காலை வருடி விட ரங்கமண்டபத்தை சுற்றி சென்று துவஜஸ்தம்பத்தை தாண்டி வரதராஜ பெருமாள் சன்னதியை தாண்டி பங்காரு கதவை தாண்டி கருடனை தாண்டி அந்த குலசேகர ஆழ்வார்படியில் போய் நின்று பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் ஒரு பயம். பெருமாள் காட்சி கொடுப்பாரா இல்லையா? மலைக்கு மேலே தியாகராஜர் சொல்லிட்டேன்னா சாதாரணப்பட்டவன் ஐயா, வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுக்க முடியுமானா நாரத சொன்னார், யோசிச்சு பாரு, வேற எந்த பெருமாள் உன் பக்கத்திலே இருக்கார், காவேரியை பாருன்னார். உடனே திருவையாறுல காவேரியை எட்டி பார்த்தார் தியாகராஜர். காவேரி 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 அப்படியே ஓடினா ஸ்ரீரங்கம் தெரிஞ்சு கொடுத்து, ஓஹோ திருப்பதி மலைக்கு மேலே போனோம், இவர் நிலத்திலேயே இருக்காரு, பக்கத்திலேயே இருக்காரு, இப்படி பரிசல்லையே போயிட்டு அப்படி காவேரியில் வந்துடும். அதனால தான் துக்தாபிர் ஜனகோ ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்ரீவரா ஸ்ரீரங்கேஸ்வரமேத தர்ஹமிஹ கிம் குர்வாமி தீவாகுலா சஞ்ச சாமர சந்திர சந்தன மகாமாணிக்ய முக்தோத்கரான் காவேரி லஹரி கரைர் விதததி தேவசகைவ ஸ்ரீயா. அப்போ இங்க இருக்கக்கூடிய பகவான் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருது தர பணி ரா ढोगपर्यंक भागे निद्रा मुद्राभिराम कटिनिकटशिरः पार्श्व विन्यस्तहस्तं पद्माधात्री कराभ्याम परिचित चरणम ரங்கராஜம் பஜேகம்னு எங்கேயோ திருப்பதி வரைக்கும் போயிட்டேளே, இதோ ஸ்ரீரங்கத்தில் ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு, கங்கை உற்பத்தி செய்தவன் அவனன்னோ, சங்கீத சாம்பிரதாய குடு, சங்கீதத்துக்கும் நாயகன் அவன்தானே என்று அப்பேற்பட்டவனு விட்டுட்டேனேன்னர். ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு சங்கீத சாம்பிரதாய குடு, ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு சங்கீத சாம்பிரதாய குடு சமயானிகி தகுமாடலடனே. ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு சங்கீத சாம்பிரதாய குடு, ரங்கேஷுடு சத்கங்கா ஜனகுடு சங்கீத சாம்பிரதாய குடு சமயானிகி தகுமாடலடனே. தியாகராஜர் அனுபவித்த இந்த பஞ்சரத்னத்தை நீங்கள் கேட்டுருக்கீள் தொலைக்காட்சியில். நீங்கள் உடனே என்ன பண்ணுவேள்? நன்னா இருக்குன்னு வச்சுங்கோ, சும்மா நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி தோன்றதோ, நன்னா இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் உடனே வீட்டில் என்ன பண்ணுவேள்? 4-5 பேரை கூட்டுட்டு நீயும் வாப்பா என்னோட வந்து உட்காருன்னு சொல்வேள். அப்போது கூடி இருந்து குளிர வேண்டும். ஒரு நல்ல விஷயம்னா 4-5 பேரோட சேர்ந்து கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும். கச்சேரினா ஒரு 10 பேர் இருக்கணும். இவர் கல்யாணி பாடுறாரோ தோடி பாடுறாரோ, தோடின்னு நினச்சின்னு கல்யாணியை பாடுறாரோ, ஏதோ ஒன்று பாடுறார், பாடினாலும் அதை பேசுறதுக்காக 4 பேர் இருக்கணுமே. யூ நீட் people around you to even relish and cherish every moment what you're trying to see in front of you. அப்போ ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், ஒரு பாகவதோத்தம கோஷ்டி இருக்க வேண்டும். பக்தி என்றாலே சத் சங்கம் இருக்க வேண்டும். சங்கரர் எடுத்தார், சத் சங்கத்வே நிசங்கத்துவம், நல்ல சத் சங்கம் இருக்கணும். அப்போ
தீர்மானம் ஆயிடுத்து, கிருஷ்ணர் வேண்டாம் ராமர் வேணும், ராமரும் இருக்கணும், அதே சமயத்தில் அர்ச்சாவதாரத்தை திருப்பதி வேண்டாம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் போகிறோம். ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பக்தர்கள் இருக்கணுமே. அதுக்கு தான் சொன்னார், பக்தர்கள் எங்களுக்கு வேணும் ஐயா. எந்த பக்தன் வேண்டும்? ஹனுமான் ஒரு பக்தன் இருந்தானே, அந்த ஹனுமானுடைய அனுகிரகம் வேண்டும். ஹனுமான் என்னதான் பண்ணுவார்னு கேட்டார். அப்பதான் சொன்னார், காமிஞ்சி பிரேமமீர கரமுல நீதுபாத கமலமுல பட்டுக்கோனு வாடு சாட்சி ராமநாம ரசிக்குடு. ராமநாமத்தை அனுபவிக்கக்கூடியவர் 2 பேர். ஒன்று ருத்ராம்சமா வாயுவின் புதல்வனாய் கேசரி நந்தனாய் ஆஞ்சநேயனாய் இருக்கக்கூடிய ஹனுமான். இன்னொன்று சாட்சாத் ருத்ரன். ஸ்ரீராம ராம ராமேதி என்று சொல்லி சஹஸ்ரநாமத்துக்கு சாரமே ராமநாமம்னு விட்டார். இன்னைக்கும் காஷி க்ஷேத்திரத்துக்கு போனால் ராமபுஜங்கத்தில் எடுக்கிறா ராமநாமத்தை கர்ணத்தை ஜபிப்பராம் சிவபெருமான். அப்போ ஒன்று ருத்ரன் சொல்கிறார், இல்லை ருத்ராம்சமாக இருக்கக்கூடிய ஹனுமான் சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், கைலாச சதனுடு சாட்சி மரியு நாரத பராசர சுக ಶೌನಕ புரந்தர நகஜா தரஜ முக்கியுலு சாட்சி. எத்தானா பேரை வச்சுன்னு இந்த ராமநாமன் சொல்றா. காத சுந்தரேஷ சுக கலசாம்புதி வாசா ஸ்ருதுலேக்கே. நீ கேட்கலையாப்பா, இப்பேற்பட்டவாள்ல அதை ஸ்துதி பண்றாளேன்னர். அதை ரசிப்போம். ராமநாமத்தை ராம குணத்தை உமக்கு சேர்த்த ஹனுமானுக்கு நமஸ்காரம் பண்றீரே, வேற யாருக்காதும் பண்ணணுமோ? நாரதர் கேட்டார். ஆமா சுவாமி, உங்களுக்கும் வால்மீகிக்கும் சம்வாதம் ஏற்பட்டுதானே ராமாயணம் தோன்றியது. அந்த கரையான் புற்றிலிருந்து தோன்றிய எங்கள் வால்மீகிக்கு நான் நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? வள்ளுவர் இல்லைன்னா எங்கேருந்து திருக்குறள்னா ஆகாசத்துலேருந்து தான் குதிக்கும். இளங்கோவடிகள் இல்லைன்னா எங்கேருந்து சிலப்பதிகாரம். தமிழ் முன்னோர்கள் இல்லை என்றால் எங்கிருந்து புறநானூறு அகநானூறு? தொல்காப்பியர் இல்லைன்னா எங்கேருந்து தொல்காப்பியம்? ஆழ்வார்கள் இல்லைன்னா எங்கே திவ்ய பிரபந்தம்? அப்போ பிரபந்தம் அந்த தமிழ் இலக்கியத்துக்கு கொடுக்க முக்கியத்துவம் அதை எழுதினவருக்கும் கொடுக்கணும். அதே சமயத்தில் வள்ளுவருக்கு சிலை வச்சா மட்டும் போறாது. சிலையெல்லாம் வச்சு வள்ளுவருக்காக உழைத்தேன். வள்ளுவர் சிலைக்காகவா எழுதினார்? ஐயா, நான் எழுதிய திருக்குறளை படியும் ஐயா. திருக்குறளை ஒழுங்காக படித்து நம்ம ஓரளவுக்கு தமிழர்கள் அதில் இருக்கக்கூடிய 50% ஃபாலோ பண்ணோன்னு வச்சுங்கோ, தமிழகம் எங்கேயோ இருக்கும். அதனால் எழுதினவருக்கு பெருமை இருக்க வேண்டாவோ? அதனால் சொன்னார், வால்மீகிக்கு என் நமஸ்காரம். அந்த வால்மீகியால் தானே ராமர் எத்துணை பேரின் கர்வத்தை அழித்தார் என்று தெரிகின்றது. அதனால தான் சொன்னார், கரதிருத ஷரஜாலா சுரமதாபஹரணாவனி சுரசுராவன கவீன பெலஜமௌனி கிருத சரித்திர சன்னுத ஸ்ரீ தியாகராஜனுத. அந்த கவியான வால்மீகி கவி கூற்று, அவருக்கு நான் என் நமஸ்காரம் பண்றேன். करधृत शरजाला सुरमरापहरणावनी सुरसुरावन कवीन बिलज मौनि कृत चरित्र सन्नुत श्रीरागराजनुत. करधृत शरजाला सुरमरापहरणावनी सुरसुरावन कवीन बिलज मौनि कृत चरित्र सन्नुत श्रीरागराजनुत. जगदानन्द நம் பாரதியர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட வீட்டில் நாம் சமைத்தால் ஒரு பகுதி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வருவார், விருந்தாளி யாராவது வருவார். திதி சொல்லிட்டு வர மாட்டேன். இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இன்றைய நாள் இந்த டயத்தில் நான் வருவேன்னு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெரியோர்கள் அப்படி இல்லை. சட்டுன்னு வந்துடுவா. ஆற்றுக்கு வந்தால் ஒரு குழஞ்சாதம் சாதம் ஏதாவது போட வேண்டியது தான். அப்போ வீட்டில் சாப்பாடு இருந்தே இருக்கும். இப்போ தான் நம்ம 1008 கேள்வி கேட்குறோம். எப்போ வரேள், எதுக்காக வரேள், சாப்பிட வருவேளா, சாப்பிட்டுட்டு தானே வருவேள், வந்தால் எத்தனை சாப்பிடுவேள், 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட மாட்டேள். அவர் வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் நம்மளே ஆக்கிடுவோம் அதை. சுவாமி உங்கள் வீட்டுக்கு நான் வருகின்றேன், ஒன்றும் சாப்பிட போவதில்லைன்னா அப்படி சாப்பிடலைன்னா அதுக்கு வாங்குவோம். அந்த அளவுக்கு நம்ம விருந்தோம்பல் இருக்குது. ஆனால் முன்னோர்கள் ஓரளவுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும். திதி பார்க்காமல் வரக்கூடியவருக்குத்தான் அதிதி என்று பெயர். அதிதி தேவோ பவ. யாராவது வீட்டுக்கு வந்தால் அவளை உபசரிக்க வேண்டும். அப்படின்னா சாதாரணப்பட்ட யார் வந்தாலும், நான் இப்போ உங்காத்துக்கு வந்தாலும், நீ நம்மாத்துக்கு வந்தாலும் உபசரிக்க வேண்டும். அப்படி
செய்தால்தான், விருந்தோம்பல் செய்தால்தான் நமக்கு பக்தி ஏற்படும். பகவானை வழிபட்டால் மட்டும் பக்தி வந்துடாது, பாகவதோத்தமர்களை வழிபட வேண்டும். ராமனை தெய்வமாக கருதி வழிபட்டான் பரதன், ராமனை தெய்வமாக கருதி வழிபட்டான் லக்ஷ்மணன், இலக்குவன், பக்தி வரல. ராமனை வழிபட்ட பரதன் என்கின்ற பாகவதோத்தமனை வழிபட்டான் சத்ருக்னன், பக்தி வந்தது. தெய்வமான நாராயணனை, பரமாத்மாவை தொழுதார்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசைப்பிரான், பெரியாழ்வார், குலசேகராழ்வார், தொண்டரடிப்புடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார். நாராயணனை சாட்சியா வச்சுட்டார். நாராயணனை வழிபட்ட நம்மாழ்வாரை வழிபட்டார் மதுரகவி ஆழ்வார். எப்படி ராமகோஷ்டியில் சத்ருக்னாழ்வானோ அதுபோல் ஆழ்வார்கள் கோஷ்டியிலாம் இவன் என்று மதுரகவி ஆழ்வாரை கொண்டாடுவார்கள். அப்போ மகானுபாவர்கள் யாருன்னு கேட்டால் பாகவதோத்தமர்கள். அவள் எத்தனை பேர் இருக்கா சார்? 4-5 பேர் தான் சார் உலகத்தில் இருக்கா. ஒருத்தர் யூக்ரைனில் இருக்கார், ஒருத்தர் வந்து ஹங்கேரியில் இருக்கார், ஒருத்தர் வந்து கொலம்பியாவில் இருக்கார், ஒருத்தர் வந்து சென்னைக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். இப்படியா உட்காந்து சொல்லுவா? எல்லாரும் இருக்கா. யாரை நீங்கள் பாகவதோத்தமர்கள் விடுவேள் எடுத்துப்பேள், அத்தனை பேர் இருக்கா. ஏரியா டு ஏரியா இருக்கா, தெரு தெரு இருப்பா. நிறைய பேர் நமக்கு பார்த்தா தெரியாது, நல்ல மனிதர்களாக இருப்பா. அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரம்னார் தியாகராஜர். எந்தரோ மகானுபாவுலு. இந்த ஒரு வரி, அதாவது ஃபஸ்ட் லெவலில் இன்றைக்கும் காவேரி மணல் ஆத்தங்கரையில் ஆரம்பிப்பா. ஜெகதாதானந்த காரக்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லுவா பாருங்க. படம்லாம் எடுத்துகிட்ட கிளைமேக்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்பா. இந்த கிளைமேக்ஸ் தான் எந்தரோ மகானுபாவுலு. பெருமாளை வழிபட்டு, ராமனை வழிபட்டு, அர்ச்சாவதாரத்தை வழிபட்டு, ராம குணானுபவத்தில் ஈடுபட்டு கடைசியில் தெரிஞ்சு போயிடுது ராமர் கூட வேண்டாம், ராம பக்தர்கள் போரும். எந்தரோ மகானுபாவுலுன்னர். எந்தரோ மகானுபாவுலு, எந்தரோ மகானுபாவுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு வந்தனமுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு வந்தனமுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு எந்தரோ மகானுபாவுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு வந்தனமுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு வந்தனமுலு, எந்தரோ மகானுபாவுலு, அந்தரிக்கு அப்பேற்பட்ட பக்தர்கள் பெருமாளை யாரா பார்க்கிறா? பதித பாவனன். எல்லா விதமான அதாவது பாபங்கள் அகங்களை அழித்து நமக்கு பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம்ச்ச மங்களம் என்று சேர்க்கக்கூடிய பகவானா பார்க்கிறா. ஸ்ருதி லயங்கள் அழகான ஒரு ஹாரத்தை சமர்ப்பிக்கின்றாராம் தியாகராஜர். பதித பாவனுடனே பராகருணி గురించి పరమార్థమగు నిజ మార్గముదోను పాడు సును సల్లాభముతో స్వరలయాది రాగములు తెలియవారెందరో మహానుభావు. ராமர் கழுத்து வெறும்னு இருக்கு. எதை வச்சுன்னு நிரப்பலாம்? பாகவதோத்தமர்களின் ஹாரத்தை வச்சே நிரப்பலாமே. பரம பாகவத மௌனி வர சசி
விபாகர சனக சனந்தன. சனக சனந்தன யாரெல்லாம் இவாளுக்கு ஒரு லிஸ்ட் போட வேண்டாமா? இப்போ குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு மேடம் ஒரு அட்டெண்டன்ஸ் எடுப்பா. யாரெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள்னு ஒரு சின்ன லிஸ்ட் போடுறார் தியாகராஜ. பரமபாகவத முனிகள் வர சசி சந்திரன், சசி விபாகர மேலே இருக்கக்கூடிய சூரியன், அதை இருக்கக்கூடிய பகவான், சனக சனந்தனர் இந்த சனத்குமாராள்லாம் இருக்கா, திகீஷ அஷ்டதிக்பாலகாள் இருக்கா, சுர தேவர்கள், கிம்புருஷ கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் இருக்கா, கனக கஷிபு சுத ஹிரண்யகசிபுவின் பிள்ளையான பிரஹ்லாதன், நாரதர் அவருக்கு உபதேசித்த நாரதர், நாரதரோட கூட இருக்கக்கூடிய தும்புரு, ராமாவதாரத்தில் என்றுமே ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு இன்றளவும் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் என்று இருக்கக்கூடிய ஹனுமான், பவனசூனு, பாலச்சந்திரதர பிறைச்சந்திரனை தாங்கி இருக்கக்கூடிய வைஷ்ணவானாம் அகம் சம்புன்னு இருக்கக்கூடிய பரமவைஷ்ணவரான பரமசிவனார், சுக ஸ்ரீமத் பாகவதத்தை நமக்கு அருளி செய்த சுக பிரம்மம், சரோஜபவ பிரம்மா, பூசுரவருலு வேதத்தை கற்ற வைதிகர்கள், பரமபாவனுலு கனுலு சாஸ்வதுலு கமலபவ சுகமு சதானுபவமுகாக. பரமபாகவதமோ நிவர சசி விபாகர சனக சனந்தன திகேஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ சுரவனுலு பரம பாவனுலு கனுலு శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులు ఎందరో మహానుభావులు పరమ భాగవతమో నివర శశి విభాగర సనగ సనందన దిగేశ సురకిం పురుష కనక కశిపు సుత నారద తుంబురు పవన సూను బాలచంద్రధర శుక సరోజ భవభూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులు కయందరో நாரதரும் தியாகராஜரும் சொன்னா, சரிப்பா இதெல்லாம் இப்போ ஜெயா டிவியில் எல்லாரும் பார்க்குறாளே, இவ்வளவு விஷயங்கள் நம்ம சனாதன தர்மம் ஹிந்து மதத்தில் பாரதிய கலாச்சாரத்தில் இருக்கே, தமிழ் பெருமக்கள் ஆச்சாரியர்கள்லாம் கொடுத்துருக்காளே, சாதாரணப்பட்ட நமக்கு இது எப்படி தெரியும்? ராமாயணம் கேளுங்கோ, பாகவதம் கேளுங்கோ, வரக்கூடிய வருஷத்தில் வச்சுக்கோ 2025 இதோ வந்துடுத்து, 24 இதோ முடிஞ்சுடுத்து, 25 ஆரம்பிக்க போகிறது. ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்னு பண்ணிப்பா இல்லையா? நீங்கள் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுங்களேன், அரை மணி நேரம் நித்தியப்படி ராமாயணத்தை கேட்கணும். ராமாயணம் முடிஞ்சு கொடுத்தா அடுத்தது பாகவதம் கேட்கணும், பாகவதம் முடிஞ்சு கொடுத்தா பாரதம் கேட்கணும், பாரதம் முடிஞ்சு கொடுத்தா கீதை கேட்கணும், கீதை முடிஞ்சு கொடுத்தா பிரபந்தம் கேட்கணும். இப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்களேன். 2025 வரக்கூடிய வருஷத்தை இப்படி கொண்டாடுங்களேன், இதெல்லாம் கேட்கணும்னு. அதுதான் சொன்னார், பாகவத ராமாயண கீதாதி ஸ்ருதி சாஸ்திர புராண புமர்மமுலன்னு சிவாதி ஷண்மதமுல கூடமுலனு 30 சுர ஆண்டாள் சொல்லடியா 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. இத்தனை விஷயங்களை கேட்டால்தான் ஓரளவுக்கு சாஸ்திரம் என்ன தெரியுமோ. உங்களுக்குலாம் ஒரு சீக்ரெட் சொல்லிவிடுறேன், ஜெயா டிவி நேயர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட், மார்கழி சீக்ரெட். என்னன்னா, உபனிஷத் கேட்கறது, எவன் ஒருவன் ஞானி, ஞானினா என்னன்னு கேட்டுது. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுபவன் தான் ஞானியா. ஒன்றுமே படிக்காம எனக்கு தெரியாததா, எனக்கு தெரியாதது உனக்கு என்ன தெரிஞ்சுட்டு போயிடுதுன்னு சொல்கிறவன் அஜ்ஞானியா. எல்லாம் படிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் சாதாரணப்பட்டவன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் பரமஞானின்னர். எனக்கு தெரியலேன்னு சொல்லுபவன் ஞானி. ஆனால் இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ பேப்பர் கொடுத்தவுடனே எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு 100 மார்க் கொடுத்துருவாளோ, அது உழைக்க வேண்டியது தான். ஆனால் விஷயத்தில் பகவத் விஷயத்தில் இப்படிங்கிறார். அதனால தான் பாகவத ராமாயணம்னார். भागवत रामायण गीतादि श्रुति शास्त्र पुराण पुमर्ममुलन शिवादि षण्मदमुल गूढमुलन 30 सुरातरङ्गमुल भावम्बुलनेरिगि भावरागलयादि सौख्यमुजे चिरायुवल कलिगिरिरवधि सुखात्मुलै त्यागराजातुलै नवरेन्दरो. தியாகராஜர் கேட்டார், நாரதரே இப்பேற்பட்ட ராமனுக்கு
என் ராமனுக்கு, என் அயோத்தியா ராமனுக்கு, என் சீதா ராமனுக்கு, தசரதாத்மஜனுக்கு, கௌசல்யாவின் பிள்ளைக்கு, ஸ்ரீராமனுக்கு, ராம் லல்லாவுக்கு நான் என்ன சமர்ப்பிக்க? அப்பா, உன்னுடைய வாயிலேந்து சோதி வாய் திறந்து நீ ஒரு வார்த்தையும் சொல்றியே தியாகராஜா, அதுவே ஒரு ரத்னம். நீ 5 ரத்னம் கொடுத்துருக்கியோனோ. நாட்டையில் கொடுத்துருக்கே, கௌளையில் கொடுத்துருக்கே, ஆரபியில் கொடுத்துருக்கே, வராளியில் கொடுத்துருக்கே, ஏன்பா ஸ்ரீயில் கொடுத்துருக்கியே. அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் இத்தனை பேர் வந்திருக்காளே. அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தரித்திருக்கக்கூடிய கூந்தலுக்கு வராளின்னு பேர். அந்த ஸ்ரீயின் வராளி அவளே நமக்கு மங்களகரத்தை ஆரபியாக கொடுக்கின்றாள். அவளே கௌளையாக இருந்து நாட்டை ஆழ்கின்றாள் என்கின்ற திரையோடு 5 ரத்னங்களாக கொடுத்துருக்கே. அடுக்கடுக்காக இருக்கே. அந்த 5 ரத்னங்களை நீ சமர்ப்பிச்சுடு போகிறோம். தமிழ் மக்கள் உன்னை கொண்டாடுன்னு கொண்டாடுவாங்க. ప్రేమము పిరికొను వేళ నామము తలచేవారు రామ భక్తుడైన త్యాగరాజ సులైనవారెందరో మహానుభావులు అందరికీ వందనములు. ఎందరో మహానుభావులు అందరికీ వందనము. సరి మా రి మ ప మ ప ని ప మ గ మ ని ర మ గ ని స ని గ మ న మ ద ని స ని ర ని ద ప మ క న క ద రుచి ర క న క వ స న నిన్ను మ ప ద ప మ ని ర ప మ గ మ గమ పరమ పద నిద ని సరి సాయి దద పప మగరి దద పప మగరి పప మగరి మగరి సరి రి సని దస రి మ ప మ ప ద సరి దరి సని దరి ప మగరి రస సరి బస దించనే ఓ మనసా సా దించనే ఓ మనసా సా సరి మగరి పద సర సరి మగరి రి సని ద మ పద రి స సరి గమరి రి సని ప మ ప ని సరి సని ప స ని ప మ రి గమరి స దోడో కూదర నన్నే గోర పొడు బ్రో చూర గల నన్నే గోర పొడుగు చూర ని సరి గమరి రి సని సరి గమరి సని సరి మ ప ని సరి మ ప మ గమరి గమ ప ని సని మ ప ని సరి రి సని పరి సని ప మ జగద జయ జానకి ప్రాణ నాయక జగదానంద కారక
நாட்களாக தியாகராஜரின் பஞ்சரத்னம் அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் நிகழ்த்திய சங்கீத உபன்யாசமானது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் வேறொரு அருமையான கச்சேரியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம். சொல்லும் நாராயண திவ்யநாமோ நான் மறை சொல்லும் நாராயண திவ்யநாமோ நான் மறை சொல்லும் நாயகல் தனி தனதிரனா அது தனித்தும் தனிதும் தனிதும் தனி ததரத நீ தனதிரனா அது தனித்தும் தனிதும் தனிதும் தனி ததரத நீ தனதிரனா அது தனித்தும் தனிதும் தனிதும் விடுது கிடதும் விடுது கிடதும் விடு கிடதும் 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 ததும் தனி ததரத நீ தனதிரனா